முக்கிய செய்தி டிசம்பர் 6 2025 1. விளாடிமிர் புடின் இந்தியா வருகை நரேந்திர மோடி புடின் சந்திப்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துகிறது. வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த தலைவர்கள் உறுதியளித்தனர். 2. அமெரிக்காவின் அழுத்தம் இருந்தபோதிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா உறுதியளிக்கிறது. உலகளாவிய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவிற்கு எண்ணெய், எரிவாயு, நிலக்கரியை தொடர்ந்து வழங்க தயாராக இருப்பதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது. 3. இண்டிகோ நாடு தழுவிய நூற்றுக்கணக்கான விமானங்களை ரத்து செய்தது. பெரிய விமான பயண இடையூறு முக்கிய விமான நிலையங்களில் இன்று 250க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இது பரவலான சிரமத்தை ஏற்படுத்தியது. 4. விமான பயண குழப்பங்களுக்கு மத்தியில் ஜம்மு புது தில்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் ரயில்வே கூடுதல் பெட்டியைச் சேர்க்கிறது. விமானங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பயண அழுத்தத்தை குறைக்க ரயில்வே நடவடிக்கை எடுக்கிறது. 5. மத்திய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 5.25 விழுக்காடு ஆக குறைத்தது. விரைவில் முன்கூட்டியே தளர்த்துவது மற்றும் மலிவான கடன்களை வழங்குவதற்கான ஒரு முக்கிய நாணயக் கொள்கை முடிவு. 6. புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் ஃபிராங்க் கெஹ்ரி 96 வயதில் இறந்தார். அவரது மரணம் சமகால கட்டிடக்கலைக்கான ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. அவர் உலகளவில் சின்னமான வடிவமைப்புகளுடன் வான்கோடுகளை மறுவடிவமைத்தார். 7. டொனால்ட் டிரம்ப் பிறப்பித்த பிறப்புரிமை குடியுரிமை ஆணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. அமெரிக்காவில் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியலமைப்புச் சிக்கல். 8. நெட்ஃபிக்ஸ் $72 பில்லியன் பெரிய ஒப்பந்தத்தில் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி ஸ்டுடியோக்கள் மற்றும் ஸ்ட்ரீமிங் சொத்துக்களை கையகப்படுத்துகிறது. 9. உலகளாவிய மாணவர் நடமாட்டம் குறைவு விசா கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர் செலவு 5.3 விழுக்காடு குறைந்தது. இறுக்கமான குடியேற்றக் கொள்கைகள் மற்றும் கல்வி மற்றும் பொருளாதாரங்களில் அதன் தாக்கத்தின் பிரதிபலிப்பு. 10. 2025 மகளிர் உலக தரைப்பந்து சாம்பியன்ஷிப் செக் குடியரசில் தொடங்குகிறது. உலகம் முழுவதிலுமிருந்து தேசிய அணிகள் போட்டியிடுகின்றன. விளையாட்டு நாட்காட்டியில் முக்கிய நிகழ்வு. 11. உலகளாவிய காலநிலை மற்றும் மனிதாபிமானம் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு $200 மில்லியன் உதவியை சர்வதேச நாணய நிதியம் (IMF) பரிசீலிக்கிறது. சூறாவளி சேதம் அதிகரிக்கும் போது நிதி உதவி மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கு உதவும். 12. இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) முக்கிய கொள்கை விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 5.25 விழுக்காடு ஆக குறைக்கிறது. குறைந்த பணவீக்கம் மற்றும் உலகளாவிய தலைகீழ் காற்றுகளுக்கு மத்தியில் வளர்ச்சியை